ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's praise and thank God for the promise that He has given us in this month. நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். Let's all read together the second part of Proverbs chapter 29 and verse 25. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். But whoever trusts in the Lord is kept safe. தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்யும் இரண்டு காரியம் என்ன? What does God do for those who trust in the Lord? முதல் காரியம், தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்திலே வைப்பார். First thing, God keeps them in a safe place. ஒருவேளை நம்ம ஒரு வீடு சென்னை பட்டணத்துல ஒரு வீடை கட்டணும்னா இப்போ எப்படி பாதுகாப்பா வீடை கட்டணும் என்று சொல்லி நல்ல பிளான் பண்ணி கட்டுவோம். Today, if we want to build a house in this Chennai city, we plan accordingly that it is very safe. ஏன்னா எப்போ வெள்ளம் வருது, எப்போ சென்னையில பிரச்சனை வருது நமக்கு தெரியல. Because we do not know when the floods will overtake. ஏன்னா ஒரு உயர்ந்த இடத்துல தான் வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் ஹைட் பண்ணி கட்டுறாங்க. We all think that we should build our houses in a very high place. ஒரு சேஃபான ஒரு பகுதியிலே வாழ வேண்டும் என்று ஜனங்கள் விரும்புகிறார்கள். All the people desire to live in a very safe place. அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். That is why God gives us a promise. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. Upon this rock I will build my church, the powers of hell will not overcome it. கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் இந்த சபையை கட்டுவேன். Upon Christ the rock I will build this church. நம்மை ஆண்டவர் ஒரு சபையாய் வைத்திருக்கிறார். God has kept us as a church. நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி இருக்கிறார். He has said that you are the temple. ஒவ்வொருவராலும் கிறிஸ்துவால் கட்டப்பட்டிருப்போம் என்று சொன்னால், if we are built by Christ, பாதாளத்தின் வாசல்கள் ஒருபொழுதும் நம்மை மேற்கொள்ளவே விடமாட்டார். He will never allow the powers of hell to overcome us. நம்மை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து பார்க்க அவர் விரும்புகிறார். Because he desires to keep us in a high and safe place. ஒருவனும் உங்களை தொடாதபடி, ஒருவனும் உங்களை நெருங்காதபடி, சேதப்படுத்தாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவரே கன்மலையாக கிறிஸ்துவின் மேல் ஆண்டவர் நம்மை கட்ட, நம்முடைய வீட்டை கட்ட அவர் போது பிரியப்படுகிறார். God desires to build us and our homes in a high and safe place that no enemy can attack you or harm you. சிங்கக்கெபியிலே தானியேலை போட்டார்கள். They put Daniel in the lion's den. நமக்கு தெரிந்த ஒரு அந்த பகுதி. It is a familiar passage to us. ஆனால் அதற்கு முன்னும் பின்னும் நடந்த காரியம் என்ன? But what happened before and after that? 16ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Let's read Daniel chapter 6. அப்பொழுது ராஜா கட்டளையிட தானியேலை கொண்டு வந்து போதும், அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். They threw Daniel into the lion's den. சிங்கங்களின் கெபியிலே தானியேலை போட்டவுடன், as soon as they threw him in the den, ஆனா ராஜா ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். The king gives a promising word. ராஜா தானியேலை நோக்கி, the king looked at Daniel and said, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருப்பார் என்றான். May your God whom you serve continually rescue you. நீ இடைவிடாமல் நீ தேவனை ஆராதிக்கிறாயே, உன்னை தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். Because you serve your God continually, your God is able to save you, rescue you. இந்த வார்த்தையை தானியேலுக்கு ஏன் ராஜா இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், why does the king have to say this word to Daniel? எப்படியாகிலும் தானியேலை தப்ப வைக்க வேண்டும் என்று ராஜா யோசித்துக் கொண்டே இருந்தார். The king wanted to save Daniel somehow. அது நடக்க முடியவில்லை. And it was not possible. எப்படியாகிலும் அவருடைய மைண்ட்ல இருந்தது என்னன்னா, இந்த தீர்ப்பிலிருந்து, இந்த காரியத்திலிருந்து தானியேலுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. It was in the king's mind that he should save Daniel from this thing. ஆனால் அங்க இருந்த ஜனங்கள் எல்லாரும் ராஜாவை பார்த்து, ராஜாவே உமக்கு தெரியுமா, இங்க ஒரு சட்டம் இருக்கிறது, இங்க ஒரு தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்கிறது, அதை நீர் மீறக்கூடாது என்று சொல்லி. But all the people looked at the king, there is a decree, you cannot surpass it. ஆனாலும் ராஜாவுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன தெரியுங்களா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். Even beyond this, the king had a belief that the God whom you serve is able to rescue you. சில நேரங்களிலே நாம்
வெளியே போகும் பொழுது அல்லது நம்முடைய டிராவல், நம்முடைய வேலை பார்க்கிற இடத்துல அல்லது நாம் குடியிருக்கிற பகுதியில சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்முடைய சூழ்நிலையை பார்ப்பார்கள். Sometimes when we travel or in our workplace, in our society, people look நீங்கள் around us. இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களே, You continually praise God. எப்பொழுது போனாலும் சபைக்கு போய் கொண்டே இருக்கிறீர்களே, Always you go to the church. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் தேவனை விடாமல் உறுதியா இருக்கிறீர்களே, In the midst of all your problems, you hold on to God firmly. அந்த ஆண்டவர் உங்களை நிச்சயம் கைவிட மாட்டார் என்று உலக ஜனங்கள் சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை நிறுத்துவார். God will keep us as a testimony that the people of the world will testify that God will never leave you. அந்த ராஜா சொல்லுகிறார், உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். The king says he is able to rescue you. ஆனா அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. ஆனா தானியேலை தப்புவிக்க முடியவில்லை. There was a law, there was a decree, but the king could not save Daniel. எப்படியாகிலும் தானியேலை அங்கிருந்து எப்படியாகிலும் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படினு ராஜா நினைக்கிறார். The king wants to save Daniel somehow, முடியவில்லை. but it was not possible. இதை உறுதிப்படுத்தி ஸ்ட்ராங் பண்றாங்க. என்ன பண்றாங்க? They affirm it again. 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு கல் கெபினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் மோதிரத்தினால் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டார். A stone was brought forth from and kept and sealed it with the king's signet ring and for the noble's ring, so that Daniel's situation might not be changed. ஒருவேளை அந்த இடத்திலே கல் வைக்கப்படாமல் இருந்தால், Maybe if the stone was not kept there, ஒருவேளை ராஜாவினுடைய முத்திர மோதிரத்தின் அதனுடைய பதிவு அந்த இடத்தில் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், maybe if it was not sealed with the king's signet ring, ராஜா தானியேலை காப்பாற்றிருக்க அவர் முயற்சி செய்திருப்பார். the king would have attempted to save Daniel. ஆனால் தானியேலுக்கு ராஜா சொன்னது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். But the king says to Daniel, the God you continually serve will rescue you. மனுஷனால சில நேரங்களிலே நமக்கு காப்பாற்ற முயற்சி செய்ய நமக்கு வந்தாலும், Though people attempt to save us, ஆனால் கர்த்தரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் நிரூபித்து காட்டுகிறார். God proves that he alone is our fortress. ஏனென்று சொன்னால் அங்கே முத்திரை போடப்பட்டது, கல் வைக்கப்பட்டது, ஒருவராலும் அந்த இடத்துக்கு கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. Because this place was sealed with a stone and with the king's signet ring. நான் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவரே அடைக்கலமா இருக்கிறார். For those people who trust God alone, he is their refuge. கெபியில போட்டுட்டாங்க. They put him in the den. ஆனா ராஜாவுக்கு நிம்மதியா தூக்கம் வரல. But the king could not sleep peacefully. அவர் சாப்பிட முடியல. He could not eat. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல அவர் மியூசிக் கேட்காம தூங்குறது இல்ல. He does not sleep without listening to music. வசனம் சொல்லுகிறது, தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாக்கியத்தின் முதலை தனக்கு கொண்டு வராமலும் அவனுக்கு நித்திரை வராமலும் இருந்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது. The word of God says that the king went to his palace without eating and without any entertainment, and he could not sleep. ஒருவேளை ராஜா அப்படி நினைச்சிருக்கலாம், என்ன ஒரு தானியேல் இல்லைன்னா இன்னொரு தானியேல் எப்படியும் வரப்போறான். Maybe the king could have thought that even if this Daniel goes, there could be another Daniel. ஒரு மனுஷன் அந்த கம்பெனில இல்லைன்னா இன்னொரு கம்பெனிக்கு அந்த வேற யாருன்னா வந்து அதை உயர்த்துவதற்கு போதுமானவர்களா இருப்பாங்கன்னு பாஸ் நினைக்கலாம். The bosses might think that even if this person leaves, there can be another person who can replace them. ஆனால் கர்த்தருடைய பிளான் அது அல்ல. அதே இடத்திலிருந்து தேவன் உங்களை உயர்த்துவதற்காக எவ்வளவு பெரிய நெருக்கம் வந்தாலும் அதே இடத்துல தேவன் உங்களை உயர்த்த ஆண்டவர் அடைக்கலமானவராக இருக்கிறார். But God's plans are different, that in the same place where there is a crisis, God plans to lift you up and exalt you. ராஜாவுக்கு தூக்கம் வராம அதிகாலமே எழுந்து, The king could not sleep and he raises up early in the morning. எப்படி அவர் கடந்து போறாராம்? கெபிக்கு தீவிரமாய் போனார். The king rushes to the den. ஒருவேளை ராஜா போய் அங்க போயிட்டு தானியேலை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. There is no need for the king to go and visit Daniel. ஆனால் அந்த அளவுக்கு கர்த்தர் அடைக்கலமானவராய் இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டுவதற்காக ராஜா கெபிக்கு தீவிரமாய் கடந்து போனதை பார்க்க முடியும். Just to prove that God is alone is Daniel's refuge, the king hurries to the lion's den. அவ்வளவு வேகமா போன ஒரு கெபி கிட்ட வந்த உடனே அவருடைய காரியங்கள் எல்லாம் ஸ்லோ ஆயிடுச்சு. As soon as the king rushes
to the lions, then everything slows down. என்னன்னா துயர சத்தத்தோடு தானியேலை கூப்பிடுகிறார். In an anguished voice he calls out Daniel. துயர சத்தமா கூப்பிடுறனா எப்படி கூப்பிட்டுருப்பாரு? தொண்டையில சத்தமே வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு துக்கத்தோடு அவர் கூப்பிடுகிறார். In an anguished voice the king calls out Daniel. தானியேலே, Daniel, ஜீவனுள்ள தேவனே, உடைய தாசனே, servant of the living God, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி ஒரு சந்தேகத்தோடு கேட்கிற ஒரு வார்த்தை அந்த இடத்துல இருந்தது. We see that the king asked doubtfully, has your God whom you serve continually been able to rescue you from the lions? தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே எந்த ஒரு காரியத்திலும் விடுவிக்க முடியாதபடி ஒரு நெருக்கத்தில் நீங்கள் இருப்பீர் என்று சொன்னால், dear children of God, if you are in a crisis that nobody else can save you, கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்பி ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் சார்ந்திருப்பீர் என்று சொன்னால், if you rely on God alone, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார். God will definitely be your refuge. அங்கே ஒரு முத்திரை போடப்பட்டது. There was a signet ring அங்கே seal. கல் வைக்கப்பட்டிருந்தது. There was a stone seal. ஆனா எத்தனையோ பேர் அந்த இடத்துல அந்த குகைக்குள்ளே அந்த கெபிக்குள்ளே அநேகரை போட்டிருப்பார்கள். They would have put many people in this lion's den. ஆனால் எப்படி அந்த முத்திரை உடைக்கப்பட்டது? But how was the seal broken? எப்படி அந்த கற்கள் எடுக்கப்பட்டது? How was the stone taken away? அங்கே ஒரு வார்த்தை வந்தது. There was a word that came. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். God sent his angel and he shut that the mouth. ஏனென்று சொன்னால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவரே துணையா இருக்கிறார், அவரே அடைக்கலமா இருக்கிறார். Because for the children who trust in God, he is their helper and he is their refuge. தூதனை அனுப்பினவர் என்ன செய்தார்? The God who sent the angel, அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். he shut the mouths of the lions. எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிற கர்ஜிக்க சிங்கத்தை போல இந்த பூமியிலே சுற்றித் திரிகிற காரியங்களுக்கு, For all the things that are roaring that will try to capture us, தேவன் உங்களுக்கு ஆண்டவர் அடைக்கலமா இருந்து அவைகளை கட்டி போட போதுமானவராய் இருக்கிறார். God will be your refuge and he is able to close that. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பேச்சுக்கள், உங்களுக்கு விரோதமாய் நிந்தையான காரியங்கள், எல்லா அவமான காரியங்களை அவர் சிங்கங்களின் வாய்களை எப்படி கட்டி போட்டாரோ அப்படி கட்டி போட தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். All the malicious talks and the conspiracies that comes against you, God is able to shut it down and bite it out. தானியேல் மீண்டும் மேற்கொண்டு சொல்லுகிறார், ராஜாவே, அது என்னவென்றால் நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். Daniel continually says, I was found innocent in the sight of God. நான் உமக்கு நீதிகேடான எந்த காரியத்தையும் செய்யவில்லை. I did not do any injustice to you. இந்த ரெண்டு காரியம் தான் அங்க இருக்கிற அந்த சீலை உடைக்க ஆரம்பிச்சது. These two things are the reason for the seal to be broken. அந்த சீல் முத்திரை போடப்பட்டது. There was a seal that was put. ஆனால் நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருக்கிறேன். Because I am innocent before him. உமக்கு முன்பாக நான் நீதிகேடு எதுவும் செய்யவில்லை. And I did not do any wrong before ஆனால் you. இதற்கு முன்பாக எத்தனையோ தண்டனைக்கு உரியவர்கள் சிங்க கெபியிலே போட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. For the many people who have been punished earlier, it was not like this. அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு மீண்டும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. There was no need for them to go and see what has ஆனால் happened. தானியேல் கர்த்தரை மாத்திரமே நம்பியிருந்ததனால ஆண்டவர் அவனுக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்ட கர்த்தர் இப்படி போன்ற ஒரு சம்பவத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். God brings forth such an incident to prove that God, because Daniel trusted in God alone, he is his refuge. நமக்காக ஆண்டவர் ஒரு சிங்கத்தின் வாயை கட்டி போட தூதனை அனுப்புவார். For us to be saved, God will send forth an angel to உன்னை shut the mouth of தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். the one who touches you touches the apple of your தேவனுடைய eye. பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமான தாக்குதலும் எவ்விதமான நெருக்கங்களும் வந்தாலும் கர்த்தர் அவைகளிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். No matter the attacks or the crisis that comes against us, God is able to be save us and protect us and be our refuge. இதே தானியேலின் பகுதியிலே 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். We see another incident in Daniel chapter 3. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவரை 7 மடங்கு நெருப்பிலே தூக்கி எறிகிறார்கள். They threw Shadrach, Meshach and Abednego in the furnace heated 7 times. தூக்கி கொண்டு போனவர்கள் அக்கினி அவர்களை பட்சித்து போட்டது. The one who was carrying the people were consumed by fire. கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தவர்களுக்கு ஆண்டவர் எப்படி அடைக்கலமா இருந்தார்? How was God a refuge to those who trusted in God alone? வெளியே வரும்பொழுது When they came out from the fire, ஒரு முடி கூட பொசுங்கவில்லை. not even one of their hair was burnt. ஒரு தீயின் வாசனை கூட அவர்களிடத்தில் வீசவில்லை. There was not even the smell of fire. அவர்கள் போட்டிருந்த சால்வை ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தவில்லை. None of their clothes were even burnt. என்று சொன்னால் தேவன் அவர்களுக்கு அடைக்கலமா
இருந்தார். Because God was their refuge. தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தார். God was their protector. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. They said one word. தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் என் தேவனை மாத்திரமே நாங்கள் ஆராதிப்போம். Even if our God saves us or he does not, we will only serve our God. எங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். He is able to save us. எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். He is able to rescue us. சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டவர். The God who shut the mouths of lions. ஒரு முடி கூட பொசுங்க கூடாதபடி தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தவர். The God who protected that not even one hair was burned. இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறது. To everybody who has come here, God says, நீங்கள் கர்த்தரை நம்புவீர்கள் என்று சொன்னால், if you trust God, தேவன் உங்களுக்கு கேடகமும் அடைக்கலமாய் இருப்பார். God will be your shield and your refuge. ஒரு சேதமும் வராது. No harm will come against you. ஒரு எதிர்ப்பும் எதிர் வல்லமையும் உங்களை தாக்க முடியாது. No attack or enemy will be able to come against you. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, When Isaiah the prophet says 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, in chapter 25 and verse 4, கொடூரமானவரின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானவர். You have been a refuge for the poor, a refuge for the needy in their distress, a shelter from the storm and a shade from the heat, for the breath of the ruthless is like a storm driving against a wall. பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமான தேவன் நம்முடைய ஆண்டவர். The God is a refuge against the raging storms. சத்ரு வெள்ளம் போல வாரிக்கொள்ள வரும்பொழுது, when boisterous storms like enemies comes against us, ஆவியானவர் சத்ருக்கு விரோதமாய் ஒரு கொடியை ஏற்றுவார். the Holy Spirit will establish a flag against ஜெயக்கொடி them, ஏற்றுவார். a victorious flag for you. கொடூரமான சீரல் வரலாம், But there might be boisterous ஒரு storms, பெரிய வெள்ளம் வரலாம், raging waves may ஒரு come பெரிய against you, வெப்பம் தாக்கம் உங்களை எதிர்கொண்டு வரலாம். raging heats may come against you. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனே நமக்கு அடைக்கலமானவராய் இருக்கிறார். God alone is our refuge in those situations. அவரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலை வைத்து பாதுகாப்பார். God will keep those who trust in him in a high and safe ஒரு place. தீமையும் ஒரு தீங்கும் வராதபடி தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க அவரே போதுமானவராய் இருக்கிறார். God is able to protect his children that no harm will come against them. இரண்டாவது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது, Secondly, when God is a refuge for his children, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும் நன்மை என்ன? what is the blessing that he does for his children? ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருந்தால், If God is our refuge, நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும். definitely there will be blessings in our life. நம்முடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமும் ஆனந்தமும் உண்டாவதற்கு கர்த்தர் வாசலை திறப்பார். When there are good things in our life, God opens doors that joys will come abound. நம்ம இன்னைக்கு நம்ம நினைக்கிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சியை தேடி பல இடங்களுக்கு கடந்து போகிறோம். We go in search of joy and happiness to many places. எங்க போனாலும் நமக்கு அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி வராது. No matter where we go, we will not receive happiness and joy. அப்பா சமூகம் தான் நமக்கு மகிழ்ச்சி. Only the Father's presence is joy. அப்பா இடத்துல வருதுதான் நமக்கு மிகுந்த சந்தோஷம். It is happiness in the presence of the Father. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? Amen. கடந்த வாரம் முழுவதும் நமக்கு எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும். Even through the last week there might be many crises. ஆனா எல்லா பிரச்சனையும் எல்லா சோர்வையும் எல்லாவற்றையும் மறக்க செய்கிற ஒரு இடம் எது என்று சொன்னால் தேவ சமூகம். God's presence is the only place that makes us forget all our problems. ஒருவேளை பலவீனத்தோடு இருந்திருக்கலாம் நீங்க. Maybe you were in a weakness. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நான் கர்த்தரை தொழுது கொண்டதுனால எனக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். Because I came to the presence of God and worshiped, He strengthened. சொல்ல முடியும். How many of you can tell? ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்ல முடியும். How many of you can say God delivered you? இங்கே ஒரு சம்பவம் நடந்தது. We see an incident here. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Luke chapter 15 and verse 27. உம்முடைய சகோதரன் வந்தான், அவன் மறுபடியும் சுகத்துடனே போதும் உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே.
Because your brother has come safe and sound to your father, அதனால தான் இங்க சந்தோஷமும் மகிழ்ச்சி. that is why there is joy and happiness. என்ன இங்க கொழுத்தை கொண்டு வந்து அழித்து புசித்து சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி மூத்த சகோதரன் கேட்கிறான். The elder brother asks, what is happening that you killed a fattened calf and celebrating? அவன் மறுபடியுமாய் சுகத்துடனே உம்முடைய தகப்பனுடைய சமூகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறான். Because he has come safe and sound to your father's presence. தன் சொந்த பலத்தினால் தன் சொந்த திறமையினால் எங்கெங்கே ஓடி போய் பார்த்தான். He went by his strength and talent to many places. எப்படியாகிலும் முன்னேறி விடலாம் என்று நினைத்தான். He thought somehow he can progress. ஆனால் அது அவனுக்கு அடைக்கலமாய் இருக்கவில்லை. But that was not his refuge. தன்னிடத்தில் பணபலத்தை நம்பி அவன் போனான். He thought the money he had. அவனோடு கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் அவனை உற்சாகப்படுத்தினார்கள். All his friends encouraged him. ஆனால் அப்பொழுது அவனுக்கு அந்த இடத்திலே ஒரு அடைக்கலம் கொடுக்கப்படவில்லை. But he did not receive a fortress there. அவன் எப்பொழுது மறுபடியும் சுகத்தோட தம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தானோ, But as soon as he came back to his father safe and sound, அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்பட்டது. only then there was joy and happiness in his life. ஒருவேளை நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் கடந்து போயிருப்போம் என்று சொன்னால், Maybe if we have gone astray from our father, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்துமா ஒருவேளை தோய்ந்து போயிருக்கலாம். our spirits might have gone weak. சோர்ந்து போயிருக்கலாம். We might be weak. ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை என்று சொல்லியிருக்கலாம். We may say that, Lord, there's no joy and happiness. ஆனால் அந்த வசனத்திலே சொல்லுகிறது, But this verse says, He has him back safe and sound. அவன் மீண்டுமாய் தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால், because he came back to his father, அங்கே சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டானது. there was joy and happiness there. தேவனுடைய சமூகம் தான் நமக்கு ரெஃப்யூஜா இருக்கிறது. Only God's presence is our refuge and fortress. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே எனக்கு நீர் அடைக்கலத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறீர். When I come to your presence, Lord, you are able to be my refuge. நாம் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும், Even though I work for all the world, நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நமக்கு லாபம் ஒன்றும் இல்லை. we lose our soul, there is no gain for us. எங்க போனாலும் சரி கர்த்தருடைய சமூகம் தான் எனக்கு அடைக்கலம். No matter where we go, God's presence is our refuge. ஃாதர் ஹவுஸ் தான் எனக்கு சந்தோஷம். Only the father's house is my happiness. உங்க சொந்த அப்பா சொல்லல, I'm not telling about your earthly father. அது போய் விசிட் பண்ணலாம், உங்க ஃாதர் மதரை விசிட் பண்ணலாம். You can go and visit your parents. ஆனா தேவ சமூகம் தான் நமக்கு இளைப்பாறுதல். But God's presence is our peace. ஆண்டவரே காணாமல் போனவனை ஆண்டவரே மீண்டுமாய் காணப்படும்படி கிருபை செய்தீர். Lord, you brought back the one who was lost. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த இடத்திலே வைப்பார். God will keep those who trust in him in a high and safe. 12 சீஷர்களை ஆண்டவர் அழைத்தார். God called 12 disciples. அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், God told them, நீங்க எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருந்திருக்கலாம். you may be in a very good place, ஆனா நீங்க position. என்ன தேடி வந்த பொழுது, But when you came in behind me, இனி நீங்கள் மனுஷர்களை மீன்களையோ மற்ற காரியங்களை பிடிக்காதபடி இனி நீங்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். because you followed me, you will not be fishers of men. You will be fishers of men, but you will not be fishing. மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். God will change you as fishers of men. ஏன் என்று சொன்னால், நீங்கள் மனுஷர்களை பிடிக்கும் பொழுது தேவ ராஜ்யத்திற்கு அவர்களை கொண்டு சேர்க்கிறீர்கள். Because when you fish for men, you bring them forth into the இந்த kingdom of God. உலகத்திலே பிரதானமான ஒரு ஊழியம் வேலை எதுன்னு சொன்னால், ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்வதுதான். The most highest calling in this earth is to serve for God. ஒரு மனுஷனை பாவியை மனம் திரும்ப செய்வது மிகப்பெரிய உன்னதமான ஒரு காரியம். To help in a sinner to repent of his sins is the highest calling. 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து வருகிறேன் என்று சொல்லி தாமதிப்பதற்கு காரணம், The reason Jesus is delaying his coming is, நம்முடைய பக்கத்து வீடு நம்மோடு கூட வேலை பார்க்கிறவர்கள் அல்லது நம்மோடு கூட பிரயாணிக்கிறவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் அநேகர் உண்டு. there are many people who are not saved among our society, our neighbors and our workplace. கர்த்தர் அவர்களை மனமாற செய்வதற்கும் ரட்சிப்புக்குள் வழிநடத்துவதற்கும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you that you will enable the repentance of those ஒரு people. உன்னதமான ஒரு அடைக்கலமான ஒரு காரியத்தை, உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God has given you a highest position. மீன் பிடிக்கிறதுல மிகவும் திறமைசாலி பேதுரு. Peter was a very talented man in fishing, ஆனா அது ரொம்ப எஜுகேட்டடா பேச முடியாது. but he could not speak like a knowledgeable man. மீனவர்கள்கிட்ட போய் பேசி பார்த்தா அவங்களுக்கு உலக பிரகாரமான காரியங்களை தான், கடலை குறித்து மீனை குறித்து நல்ல நாலேஜ் தெரியும். When we talk to the fishermen, they know about the seas and all the earthly things. ஆனால் ஆண்டவர் பேதுருவை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். But God lifted Peter to a higher place.
பவுல் நல்ல ஒரு எஜுகேட்டட் தான். Paul was well educated. ஆனால் அவரை புறஜாதிகளுக்குள்ளே போய் பிரசங்கிக்கவும் வைத்தார். But God enabled Paul to go and speak to the ஆனால் Gentiles. பேதுருவை மாத்திரம் But for Peter, யூதர்களின் மத்தியிலே பெரிய ஞானிகளின் மத்தியிலே கர்த்தர் நிறுத்தினார். God made him stand among the knowledgeable and among the Jews. ஏன் என்று சொன்னால் கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். Because God will lift those who are believing in him alone in a high and safe உம்முடைய place. சமூகத்தை நம்பி வருகிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. You never forsake those who come trusting you அவர்களை alone. உயர்ந்த ஸ்தானத்தில் நீர் வைக்கிறீர். You keep them in a high and safe நாம் place. கவனிக்க வேண்டியது என்ன? What should we pay attention to? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு நீர் உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து எங்களை பாதுகாக்கும் பொழுது அல்லது எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும் பொழுது, Lord, when you protect us and you will be our refuge and you keep us in a high place. தாவீது பாடுகிறார் 34ஆம் சங்கீதம் முதல் வசனம். David sings in Psalm chapter 34 and verse 1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். I will extol the Lord at all times. அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருந்து கொண்டே இருக்கும். His praise will always be on my lips. தாவீது எனக்கு அடைக்கலமாயிரும் எனக்கு அடைக்கலமாயிரும் என்று சொல்லி ஏன் அவர் துதிக்க முடிந்தது என்று சொன்னால், Why could David continuously praise, be my refuge, be my fortress? தன் மந்தையை பாதுகாப்பதற்கு எல்லா சூழ்நிலையிலும் தாவீது கர்த்தரை பாடிக்கொண்டே துதித்துக் கொண்டே இருந்ததை நாம் பார்க்க முடியும். We see that David was continuously praising God to protect his flock. எத்தனை கரடி, எத்தனை சிங்கங்கள், எத்தனை எதிர் வல்லமைகள், விஷ ஜந்துக்கள், பூச்சிகள் எது வந்திருந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு, ஜெயம் எடுப்பதற்கு தாவீது தேவனை பாடி துதித்துக் கொண்டே இருந்தார். To overcome all the wild beasts and animals and insects that came against him, David was continually praising God. தாவீது எக்காலமும் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார். David exalted the God at all அதனால தான் times. அவர் சொல்றாரு, ஆண்டவரே ஒரு நாளைக்கு நான் 7 முறை உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. That is why he says, Lord, 7 times I praise you, Lord. அதிகாலமே துதிக்கிறேன், In the early in the நடு morning, ஜாமத்துல in துதிக்கிறேன் the mid I praise you. ஆண்டவரே. மத்தியான வேளையில, In the mid afternoon, அந்தி சந்தி சாயங்கால நேரங்களில, at the dawn I praise you. இரவு நேரங்களில, In the night I என் praise you. படுக்கையில, In my bed I praise எல்லா you. சூழ்நிலையிலுமே நான் துதிப்பேன் ஆண்டவரே. At all situations I will praise you. அதனால தான் கர்த்தர் தாவீதை எல்லா விதமான எதிர் வல்லமைகளுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொண்டார். That is why God protected David at all situations. எனக்கு அடைக்கலமானவரே, Lord, my refuge, உம்மையே நான் துதிப்பேன். I will praise you at all times. இரண்டாவது, Secondly, தானியேலுக்கு எவ்வித தடைகள் வந்தாலும் தானியேல் முன்பு ஜெபித்தது போலவே கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்ததை பார்க்க முடியும். no matter the obstacles that came, Daniel continued to pray as he prayed before. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Daniel chapter 6 verse 10. அந்த பத்திரத்திலே கையெழுத்திட்டது அறிந்த போதும் தன் வீட்டுக்கு போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல வழிகள் திறந்திருக்க, அங்கே தான் செய்து வந்தபடியே தான் முன் செய்து வந்தது போலவே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். Praise the Lord. Hallelujah. Amen. ஆமென். முன்பு செய்தது போலவே. Just like he did before. ஒருவேளை நம்ம அந்த ஒரு சூழ்நிலை இருந்தா நம்ம ஜெபித்திருப்போமா? Maybe if we were in the situation, would we have prayed? ஆனால் தானியேல் அப்படி ஜெபித்ததுனால தூதனை அனுப்பி கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். But because Daniel prayed in such a manner, God sent angels to shut ஜெபிக்கிற them out. பிள்ளைகளுக்கு எவ்விதமான தாக்குதல் வந்தாலும் ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். For the praying children, God will protect them that no harm will come upon them. அந்த 3 வாலிபர்கள் அவர்களுக்குள்ள அந்த ஒரு வைராக்கியம் இருந்தது. There was a zeal among the 3 youngsters. எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காம போனாலும் சரி, நீர் வைத்திருக்கிற அந்த பொற்சிலையை வணங்குவதில்லை. Even if our God does not save us or saves us, we will not இன்னைக்கு worship நமக்குள்ள the எத்தனை idol. பேருக்குள்ள வைராக்கியம் வருது? How many of us have that zeal among எனக்கு us? கவர்மெண்ட் லீவ் விட்டாலும் சரி இல்லைனாலும் சரி, அன்னைக்கு ஜெபம்னா நான் அன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நான் ஜெபிக்க வருவேன். Even if there is a holiday or no holiday, I will come and pray. அல்லது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னுடைய வேலை காரியங்கள் மிக அதிக பலு இருக்கிறது. From morning to evening there is a huge stress on my ஆனால் job. என்னுடைய ஜெப நேரத்தை நான் ஒருபொழுதும் தவற விட மாட்டேன். I will not compromise on my prayer time. தேவனுடைய சமூகத்தை தேடுவதை நான் ஒருபொழுதும் நிறுத்த மாட்டேன். I will not stop seeking the presence அந்த of God. நேரத்தை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். Commit that time. நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. He will not forsake those who trust. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள்
முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41